திமுகவுடைய உச்ச நட்சத்திரம் என்று மா சுப்பிரமணியன் என்கிற புலவரால் கொண்டாடப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பயணத்தை காஞ்சிபுரத்திலிருந்து இன்றைக்கு துவங்கியிருக்காரு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்கக்கூடிய இந்த பயணம் என்பது மக்களை சந்திக்கிற பயணம் இல்ல, உடன் பிறப்புகளை சந்திக்கிற பயணம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு உடன்பிறப்புகள் தான் திமுகவுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்கிற நிகழ்ச்சிக்காக தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக செயல்பட்ட 3 வேளை சோத்துக்காக 3 அந்தரைக்கு அமலோட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கா. உடன்பிறப்புகளை சந்தித்து வாழ்த்துக்களை சொல்லி கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, அதாவது பூஸ்டப் பண்றதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊப்பிகளை சந்திக்கிற இந்த உற்சாக பயணத்தை காஞ்சிபுரத்தில் துவங்கியிருக்காரு. எந்த பயனும் இல்லை. இந்த பயணத்தை தொடங்கின உடனே அவருடைய சொற்பொழிவை நிகழ்த்திருக்காப்புல. அந்த சொற்பொழிவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? நல்லா இருக்கியாப்பா, பசங்க நல்லா இருக்காங்க, படிக்கிறாங்களா, தலைவர் அடிக்க பாத்தீங்களா, கூட்டத்துக்கு போனோமா? இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. என்னைக்கு கூட்டம், முரசொலி வாங்கினியா, எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பாத்தியா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தியா, அப்படி என்ன குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க பாத்தியா, எப்படி பேசுவோம். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? உண்மையிலே எப்படி பேசுவாங்கிறத நம்ம அப்புறம் பேசுவோம். இப்படி பேசிக்குவாங்களா? அப்புறம் 2 அதிமுக காரங்க சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பேசிக்குவாங்க? இதே 2 அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க, திரு முடிப்பானுங்க. உனக்கு அதப்பா புரட்டிடுவாங்க. என்ன நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். யாருக்கால யார் வாடி மட போறா முதல்ல அப்படிங்கறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா? இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா, இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கறத குழப்பத்துல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ பேடல பேசும்போது உங்களுக்கு கை நடுங்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து பேசிட்டாரு போல இருக்கு. உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார், அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும். என்ன யோசனை? பிள்ளை கேட்கறான நடந்த சொல்லுங்க. வேண்டாம், நல்லா இருக்காது. எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும். சொல்லுங்க முதலாளி. ரொம்ப அசிங்கமா இருக்கு. வளர்ற பிள்ளை கேட்கறான்ல, அது ரொம்ப கேவலமா இருக்கு. பரவாயில்ல சொல்லுங்கன்ற. நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, என்ன போல போச்சு போயிடுறோம். கேட்டு அசிங்கப்பட்டமே. நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன், என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்குதா செய்யும். ஐயா இப்படி பொருளிய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். எங்களை பார்த்தா ஐசியூல இருப்புன்னு சொல்லுகிறீர்கள். அவன் சரியான நேரம் வரட்டும் காத்துங்கிறான். இவன் உசு பத்தி விட்டான், வருவான் பாரு. உடனே இவர் சொல்றாரு, கை நடுங்குது நீங்க சொல்றீங்க, யாருக்கு அதிகமா முட்டி தேஞ்சிருக்குன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. சார் இவன் என்ன பண்ண சார்? ஒரு பண்பட்ட தலைவராக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், ஒரு சாதாரண தேர்ட் ரேட்டட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிடையாது உதயநிதி ஸ்டாலின். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு திமுக கூடிய பிரசன்னா கிடையாது உதயநிதி ஸ்டாலின். அவர் ஒரு சைடு சாதி கிடையாது உதயநிதி ஸ்டாலின். இல்லை திமுக அந்த மாணவ தலைவர் ஒருத்தர் இருப்பாப்லையா, இந்த பஞ்சம் முளைக்க போனாப்லி நாம் தமிழ் கட்சியிலிருந்து ராஜீவ்காந்தி, அவர் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர்,
திமுகவுடைய இளைஞரணி செயலாளர், நாளைய திமுகவுடைய தலைவர் என்று திமுகவினரால் கொண்டாடப்படக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின். என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் பேச வந்திருக்காரு. அப்படி பேசும்போதே முதல் கூட்டத்திலேயே அவர் உதிர்த்த பொன்மொழிகள் தான், சொற்பொழிவுகள் தான் இந்த வார்த்தைகள். நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. எங்கே மேடையில் இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கின்றும் சரி, அத்தனை பேரும் இரவுகள் வாராமல் உழைத்து உழைப்பாளிகள். ஓ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. தாத்தாவே அசைத்து பார்த்தார், ஒன்றும் பண்ண முடியல. அண்ணா திமுக 25 வருஷமா இரும்பாட்டமா இருந்துட்டு இருக்கா. கரைக்கவும் முடியல, உருக்கவும் முடியல. நீங்கள் உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றீர்கள். ஏண்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். நானும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ, இங்கு வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்று பாதனைக்கு வந்திருக்கிறோம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கருணாநிதியுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பிறகு உங்களுடைய அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர், அவருடைய அதிகாரத்தை வைத்து அமைச்சரானேன். ஓ ஃபேமிலிய பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க அப்பா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல பிக் பாக்கெட், உங்க அம்மா காஞ்சிபுரம் மார்க்கெட்ல பிளேடு போட்டாங்க. என்னமா ராயல் ஃபேமிலி மாதிரி பேசுறீங்க? பிறகு துணை முதலமைச்சராகிறேன். உழைத்து வரவில்லை. திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தா. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. திமுகவில் எத்தனையோ கட்சி நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேய்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். என் கூலி 200 தானே. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அணிகளை பற்றி பேசுகிற மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில தினகரன் அலுவலகம் எதற்காக இடிக்கப்பட்டது? 3 பேர் உயிரோட எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க? பேசலாமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அதெல்லாம் கூட விடுங்க, அது கடந்த கால கதைங்க. இப்போ திமுகவில் எல்லாரும் ஸ்டாலின் அணி மட்டும்தானா? ஸ்டாலின் அணி, உதயநிதி ஸ்டாலின் அணி, துர்காமா அணி. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.